ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின் மிகு கப்பல் இதை வந்து அகநானூறு பாடல் அது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. மருத நீலநாகனார் வந்து இயற்றின பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உலகு கிளர்ந்தென்ன உரிகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவு எல்லையும் அசைவு இன்றாகி விரைவு செலல் இயற்கை வங்குல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்லேரி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு உலக லெவலில் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பல் வந்துட்டு என்னன்னா பெருங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிளந்துக்கிட்டு வந்து போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இரவு பகல்னு பாராமல் வந்து காற்று வந்துட்டு எங்கேயும் தங்காமல் போய்கிட்டே இருக்க மாதிரி அந்த காற்றோடவே சேர்ந்து வந்துட்டு இந்த கப்பலும் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து என்னென்னா கோடு உயர் திணிமணல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா உயர்ந்த கலங்கரை விளக்கம் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்குது. அதனுடைய ஒளியை பார்த்துட்டு அதை வச்சு வந்துட்டு அந்த நாவாய் ஓட்டுறவன் வந்துட்டு நாவாயை வந்து செலுத்துவான் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே வந்து பாடல் வரியாக கொடுத்துருக்காங்க. மருத நீலநாகனாருடைய பாடல் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அகநானூரில் வந்துட்டு 255வது பாடலாக வந்துட்டு கருதப்படுது. அடுத்து வந்துட்டு சொல்லும் பொருள்னு பார்க்கும்போது உரு அப்படின்னா வந்துட்டு அழகு, போல அப்படின்னா வந்து பிளக்க, அந்த கடலை வந்துட்டு பிளந்துக்கிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வங்கூல் அப்படிங்கிறது வந்து காற்று அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீக்கான் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவனை தான் வந்து நீக்கான்னு சொல்கிறாங்க. வங்கம் அப்படிங்கிறது கப்பலும், எல் அப்படிங்கிறது வந்து பகலை குறிக்கக்கூடியதாக வந்து சொல்லப்படுது. அல் அப்படின்னா வந்துட்டு இரவுன்னு சொல்லுவாங்க. கோடு உயர் அப்படின்னா வந்துன்னா கரை உயர்ந்த அந்த கலங்கரை விளக்கத்தை வந்து பார்த்து வர்றதை சொல்கிறாங்க. மாட ஒல்லேரி அப்படின்னா வந்துட்டு கலங்கரை விளக்கம். கோடு உயர்ங்கிறது கரை உயர்ந்த, மாட ஒல்லேரிங்கிறது கலங்கரை விளக்கம். நூல்வெளி மருத நீலநாகனார் அப்படிங்கிறவர் வந்துட்டு சங்ககால புலவர். கலித்தொகையில் வந்துட்டு மருதத்திணையில் வந்து 35 பாடலை வந்து இவர் வந்து பாடியிருக்கார். கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல் பாடியிருக்காரு. மருதத்திணை பாடுவதில் வல்லவராக இருந்தனால இவரை வந்து மருத நீலநாகனார் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிடுறாங்க. நம்ம இங்கே பாடலாக பார்த்தது வந்து அகநானூறு பாடல். இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்றா வந்து கருதப்படுது. இதை வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 400 பாடல்களை கொண்டது. 255வது பாடல் தான் நம்ம வந்து பாடமாக பார்த்தோம். 8 தொகை நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நற்றிணை, குறுந்தொகை ஒவ்வொரு இதாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு அகமும் புறமும் இத்திறந்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த 8 நூல்களையும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு என்ன நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10 அதனுடைய எப்படிலாம் சொல்லுவாங்க, ஓங்கு பரிபாடல் இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல்னு பிரிப்பாங்க இதை. அப்படி அகம் சார்ந்த நூல்னு பார்க்கும்போது நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு இதெல்லாம் வந்துட்டு அகம் சார்ந்த நூலாகவும், புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு பதிற்று 10ம் புறநானூறும் இது ரெண்டும் வந்துட்டு புறம் சார்ந்த நூலாகவும், அகமும் புறமும் சார்ந்த நூலாக வந்துட்டு பரிபாடல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நற்றினியோட வந்துட்டு பாடல் வரின்னு பார்க்கும்போது 9 to 12, குறுந்தொகைக்கு வந்துட்டு 4 to 8, ஐங்குறுநூறு அப்படிங்கிறது வந்துட்டு 3 to 6 அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அகநானூறுன்னு பார்க்கும்போது 13 to 31 லைன்ஸ் வந்து இருக்கும். அகநானூரை தான் வந்து நெடுந்தொகைன்னு சொல்லுவோம். 255வது பாடல் வந்து நம்ம இங்கே வந்து பாடமாக பார்த்தோம். 1 மார்க்கு. இயற்கை வங்குல் ஆட்டு அப்படிங்கிறாங்க. வங்குல்னா வந்து காற்று. மக்கள் வந்து டேஸ் ஏறி வெளிநாடு செல்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது வங்கத்தில், வங்கன்னா வந்து என்னது கப்பலை குறிக்கக்கூடிய மீனிங்கு. அடுத்து புலால் நாற்றம் உடையதாக வந்து அகநானூறு கூறுறது எதுனா கடலை தான் கூறுறாங்க. பெருங்கடல் அப்படிங்கிறத பிரிச்சோன்னா பெருமை கூட்டல் கடல்னு சொல்லி பிரிக்கலாம். இன்று கூட்டல் ஆகிங்கிறது இன்றாகின்னு கிடைக்கும். எதுகை இடம்பெறாத இணை கேட்குறாங்க. இரவு இயற்கை இதில் வந்துட்டு 2வது எழுத்தை பாருங்கள், 2ஆம் எழுத்து வந்து ஒன்றி வரவே இல்லை. ரா வந்திருக்கு, அங்கே வந்து யா வந்திருக்கு. மிச்சதுலலாம் வந்துட்டு எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ எதுகை வந்துட்டு இடம்பெறாத எழுத்துன்னு பார்க்கும்போதுட்டு இரவும் இயற்கை தான். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வங்கம் அப்படிங்கிறது கப்பல், நீக்கான் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவன், எல் அப்படிங்கிறது பகல், மாட ஒல்லேரி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.